பழனிசாமி நேற்று ஒரு பொதுக்கூட்டத்துல என்ன பேசி இருக்கா தெரியுமா? எனக்கு உயிர் கொடுத்து ஆளாக்கிய தலைவர் கலைஞர், கலைஞரை நான் வீட்டு சிறையில் வச்சிருந்தேன்னு நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசியிருக்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தோல்வி பயத்துல எல்லை மீறி பேசுவதற்கு தொடங்கி இருக்கீங்க. முதலமைச்சரா என்னுடைய செயல்பாடுகளை விமர்சிக்க எதிர்க்கட்சி தலைவர், உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. தேர்தல் அதை மக்கள் எடை போட்டு பார்ப்பாங்க. உங்களுக்கு தக்க பதிலடியாக கொடுக்கத்தான் போறாங்க. ஆனா தலைவர் கலைஞருடைய மகனா என்னுடைய உறவை பற்றி ஒரு சொல் பேசக்கூட உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது. தலைவர் கலைஞரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? தலைவர் கலைஞர் ஒரு சிங்கம். வாழ்ந்த காலம் வரை கோடிக்கணக்கான தொண்டர்களை என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளை என்ற ஒற்றை மாத்திரத்தில் கட்டி போட்டிருந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர். முதுமையால உடல்நலம் சரியில்லாம வீட்டில் ஓய்வு எடுத்தார். நினைவாற்றல இழந்த போது கூட மருத்துவர்கள் உங்களுக்கு யாரை பிடிக்குன்னு கேட்டா என்ன சொன்னா தெரியுமா? அண்ணா. அண்ணான்னு சொன்ன பேரறிஞர் அண்ணாவுடைய அன்பு தம்பி அவர். முடியாத நிலையிலே கூட அறிவாலயம் போகணும், முரசொலிக்கு போகணும்னு துடிச்சவர். அவரை யாரும் சிறையில் வைக்க முடியாது. அவருடைய இதய சிறையில தான் நான் உட்பட இங்க இருக்கிற உடன்பிறப்பு அத்தனை பேரும் குடியிருந்தோம். எடப்பாடி பழனிசாமி அவர்களை தலைவர் கலைஞர் பெயரை சொல்லக்கூட உங்களுக்கு தகுதி கிடையாது. கலைஞர் பெயரை சொல்லக்கூட எந்தவித யோக்கியதையும் கிடையாது.